தேங்காய் பால் சாதம் அப்படின்ற ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க தேங்காய் பால்லையே அந்த பாஸ்மதி ரைஸு அப்படியே ஒரு தம் ஸ்டைலில் நம்ம குக் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், ஹோல் கரம் மசாலா 15 கிராம், ஸ்லைஸ்டு ஆனியன் 150 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம், கீரிய பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, நெய் 50 கிராம், தேங்காய் பால் 100 மில்லி, தேங்காய் எண்ணெய் 50 மில்லி, உப்பு தேவையான அளவு. தேங்காய் பால் சாதத்தோட செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம். வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ சின்ன பாத்திரம் எடுத்துங்க. தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்கணும்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் வதக்கும் அதை இப்போ ஃப்ளேவர் வந்து இந்த ரைஸில் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாகி வருது. இப்போ ஹோல் கரம் மசாலா சொல்லியிருந்தேன், பட்டை லவங்கம் ஏலக்காய் அதோட கிராம்பு, இது ஓரளவு சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு இந்த பச்சை வடை போகிற அளவு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சம் காரம் வேணும். அப்படியே தேங்காய் பால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 2-3 பச்சை மிளகாய் கீழே வச்சுருந்த பச்சை மிளகாய் போடுறோம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, இது வதங்கி வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கி வந்துடும். இதுலேயே நம்ம உப்பு போட்டுருவோம். ரைஸு எல்லாத்துக்கும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மசாலாவோட சேர்ந்து வந்துடுச்சு. இது ஓவராக வதக்கக்கூடாது. நான் கலர் வந்துச்சு, வெங்காயம் வந்து ரைஸோட கலரை மாற்றிடும். இப்போது நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் இந்த மசாலாவோட. இந்த தேங்காய் பால் மசாலா வெள்ளையாகவே வரும். இப்போது அடுத்தது ரைஸ். இது ரொம்ப நேரம் கொதி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் ரைஸை போட்டு தம் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சுருந்தது அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தம் கொடுக்க போகிறோம். இந்த எல்லா ரைஸையும் நம்ம போட்டு முடிக்கணும். போட்டு முடித்து இந்த ரைஸ் இந்த தேங்காய் பால் இந்த மசாலாவோட கலந்து வர மாதிரி போடணும். இந்த ரைஸ் வந்து தம் பண்ணும்போது நமக்கு 1க்கு 2 தண்ணி வைக்கணும். இப்போ நான் வந்து இதில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் கோல்டு வாட்டர்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரைஸோட மேலே ஒரு ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி மேலே நிற்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா போதும். அது 1க்கு 2 தண்ணின்னு வந்துடும். இப்போ இந்த தண்ணியோட கொதிப்பு வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக ஷேக் பண்ணி ஸ்டவ்வை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு தம்மில் வைக்கிறோம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, தம்மில் போட்டிருக்கோம். இப்போ தம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ தம் ஆகிட்டுருக்கு. இது ஓரளவு ஸ்லோ ஆனதுக்கப்புறம் இதை நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தம்மில் வச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகும். இப்போ தேங்காய் பால் சாதம் தம்மில் இருக்குது. இது வந்து கீ ஒரு ஐட்டம் நம்ம இன்னும் போடல. அது ஏன் மிச்சம் வச்சுருக்கான்னா, இப்போ இந்த முன்னாடி போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கணும். இப்போ கடைசியாக ஒரு 2-3 மினிட்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தம் மேலேயே இதை திறந்துட்டு கீ இது மேலே ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா இது என்ன ஆகும்னா, இதோட வாசனையை கொடுக்கறது இல்லாமல் இந்த ரைஸ் வந்து தனித்தனியாக வர்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கீ போட்டோம், கீ போட்டு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த திருப்பி இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிரும். இந்த 2 நிமிஷம் கழிச்சு தம் ரெடி ஆகிடும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.
தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஸ்டீமாக வருது, தம்மாக ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், நல்ல வெள்ளையாகவே வந்திருக்கு உங்களுக்கு. இந்த மசாலாவோட சேர்ந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை எப்படி அலங்கரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இது சிம்பிளாக நீங்கள் ஃப்ரைடு கறி லீவ்ஸில் இருந்தால் அது கொஞ்சம் போட்டுங்க, 1-2. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொத்தமல்லி மாதிரி வச்சுட்டு இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணணும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரைட் கேஷ்யூ நட்ஸ் ஒரு இது மேலே கார்னிஷாக போட்டு பரிமாறலாம். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு.